அத்தியாயம் 14. கடத்திச் செல்லப்பட்ட குழந்தைகள். லூசியா, பிரான்சிஸ், ஜசிந்தா மூவரையும் நகராட்சித் தலைவர் ஆர்ட்டூரோ கடத்திச் சென்று தன் வீட்டில் ஒரு அறையில் அடைத்து வைத்தார். மதம் என்னும் மூட நம்பிக்கையை மீண்டும் இந்த வட்டாரத்தில் தலைதூக்கச் செய்யும் மூவரும் இதோ என் பிடிக்குள் சிக்கியிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று குழந்தைகளை நம்பி ஆயிரக்கணக்கில் அங்கு கூடிக்கிடக்கும் முட்டாள்கள் இனி என்ன செய்வார்கள்? கன்னிகையாம் காட்சியாம் ஏமாந்த இச்சிறுவர்களை செய்கிற சித்திரவதையில் இவர்கள் பயந்து நடுங்கி தாங்கள் எந்த காட்சியும் காணவில்லை என்று ஓலமிடும்போது தெரியும் ஆர்ட்டூரோ வெற்றி பெற்றான் என்று. அந்த அறைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கட்டும். பசியும் பயமும் ஏற்பட்டால்தான் வழிக்கு வருவார்கள் என்று ஆர்ட்டூரோ கர்வத்துடன் சொல்லிக் கொண்டார். குழந்தைகள் மூவரும் கலங்கிய கண்களுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்ன செய்வது என்ன பேசுவது என்று தெரியாமல் இருந்தனர். அவ்ரம் நகர கடிகாரங்கள் நடுப்பகல் 12 மணியை ஒலிக்க ஆரம்பித்தன. பகல் 12 மணி. அவர்கள் கோவாத்தா ஏரியாவில் இருக்க வேண்டிய நேரம். தேவ அன்னை அவர்களை அங்கு இருக்கும்படி கூறியிருந்தார்கள். ஆட்சித் தலைவர் இப்படி ஏமாற்றிவிட்டார். அவர்களால் ஒன்றுமே சிந்திக்கக்கூட இயலவில்லை. கலக்கமும் பயமும் அவர்களிடம் அதிகரித்தன. பிரான்சிஸ் அங்கு நிலவிய மௌனத்தினூடே, நம் அம்மா ஒருவேளை இங்கு தோன்றுவார்களோ என்றான். ஒருவேளை அப்படி இருக்கக்கூடும். ஏதாவது அடையாளம் காணப்படுமா? ஒரு வெளிச்சம், ஒரு குரல், எதுவும் அங்கு காணப்படவில்லை. நடுப்பகல் தாண்டிவிட்டது. ஒரு அறிகுறி கூட இல்லை. மாதாவிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. ஜசிந்தாவுக்கு அழுகை வந்துவிட்டது. அவள் அழுதாள். பிரான்சிஸ் கண்களும் நிரம்பத் தொடங்கின. அவன் லூசியாவிடம், நாம் கோவாத்தா ஏரியாவுக்கு போகாததால் நம் அம்மா வருத்தப்படுவார்களா என்ன? இனி அவர்கள் வரமாட்டார்களோ? லூசியா, அவர்கள் வருவார்களா என்று தயக்கத்துடன் கேட்டான். ஒன்றும் தெரியவில்லையே என்ற லூசியா மீண்டும் சற்று திடத்துடன், அவர்கள் வருவார்கள் என்றே நினைக்கிறேன். அவர்களை பார்க்க எப்படி விரும்புகிறேன் என்றாள். இதை கேட்டதிலிருந்து பிரான்சிஸ் திடமடைந்ததாக லூசியா கூறுகின்றாள். ஜசிந்தாவால் தான் அழுகையை அடக்க முடியவில்லை. பாவம், 7 வயதுதானே. நம் அம்மா அப்பா இனி நம்மை காண மாட்டார்கள். நம்மை பற்றி ஒன்றுமே அவர்கள் அறிய மாட்டார்களே என்றாள் கண்ணீருடன். ஜசிந்தா, அழாதே. நம் அம்மா கூறியபடி நாம் பாவிகளுக்காக இதை சேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம் என்று கூறிய பிரான்சிஸ் உடனே மேலே பார்த்து கொண்டு, என் சேசுவே, இதெல்லாம் உமது அன்பிற்காகவும் பாவிகள் மனந்திரும்பவும் ஏற்கிறேன் என்றான். உடனே ஜசிந்தா தன் கண்ணீரை வழித்து கொண்டே, பாப்பரசருக்காகவும் மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு எதிரான பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினாள். அதிலிருந்து இரவு வரை குழந்தைகள் சற்று திடமாக இருந்தார்கள். இரவு வர வர ஜசிந்தாவுக்கு அவள் தாயின் நினைவு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. ராப்பொழுதை அந்த அறையிலேயே மூவரும் கழித்தனர். வீட்டையும் பெற்றோரையும் விட்டு ஆர்ட்டூரோவின் ஒரு அறையில் அன்று இரவு அவர்கள் அனுபவித்த தனிமை, பயம் இவற்றை அச்சிறு உள்ளங்கள் நம் அன்னை கூறியபடி சேசுவின் அன்புக்காகவும் பாவிகள் மனம் திரும்புவதற்காகவும் என்று மிகுந்த பொறுமையுடன் ஏற்றிருந்தனர். 1 மாதத்திற்கு முன் அவர்கள் கண்ட நரக காட்சி பாவிகளுக்காக எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளச் செய்தது. மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆர்ட்டூரோ அங்கு வந்தார். குழந்தைகளை ஆட்சி மன்ற கட்டடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு நீண்ட கடுமையான விசாரணை நடந்தது. 3 பேரும் அது முடியும் போது மிகவும் களைத்து விட்டனர். அவ்விசாரணையின் முடிவு முன்போலவேதான். அவர்கள் கோவாத்தா ஏரியாவில் ஓர் ஒளி பொருந்திய அழகிய மாதை கண்டனர். அந்த பெண் அவர்களிடம் ஒரு இரகசியம் ஒப்படைத்துள்ளாள். அதை சொல்ல முடியாது. சிறை, சித்திரவதை, மரணம் எதுவானாலும் அவர்கள் ஏற்பார்களே அன்றி அந்த இரகசியத்தை மட்டும் சொல்ல மாட்டார்கள். விசாரிப்பு முடிந்து களைத்து போன குழந்தைகளை ஆர்ட்டூரோவின் மனைவி அன்புடன் கவனித்து கொண்டது குழந்தைகளுக்கு ஆறுதலாயிருந்தது. அவர்களுக்கு பரிவுடன் மதிய உணவளித்தாள் அம்மாது. இதற்கு நேர்மாறாக ஆர்ட்டூரோ அவர்கள் அந்த இரகசியத்தை சொல்ல மறுத்ததால் அவர்களை நகரச் சிறைக்குள் மற்ற கைதிகளுடன் தள்ளும்படி கட்டளையிட்டார்.
காட்சி எதுவும் காணவில்லை என்று அவர்களிடம் எப்படியாவது ஒரு வாக்குமூலம் வாங்கிவிட வேண்டும், இந்த மக்களின் பக்தியை மூடத்தனம் என்று காட்டிவிட வேண்டும் என்பது அவரது முடிவு. அவுரம் நகர்ச்சிறையில். அவுரம் நகர்ச்சிறை ஒரு அருவருப்பான இடம். பல அறைகளை கொண்டிருந்தது. ஒரு மாதிரி கெட்ட வாடை வீசும் இடம். என்று இறைத்து கொண்டே பல எதிரொலிகளை உருமிக் கொண்டிருக்கும். பெரிய இரும்பு கம்பிகளால் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்த அங்கு ஜேப்படி திருடர்கள், குடிகாரர்கள், சூதாடிகள் போன்ற பலதரப்பட்ட குற்றவாளிகளை அடைத்து வைத்திருந்தார்கள். திடீரென பெரிய சிறைக்கதவு திறந்தது. கைதிகள் எல்லோரும் கதவை எட்டி பார்த்தார்கள். அங்கே ஒரு சேவகன் 3 இளஞ்சிறுவரை உள்ளே தள்ளி உடனே கதவை பூட்டி விட்டு சென்றான். உள்ளே நுழைந்ததும் குழந்தைகள் அவ்வறையின் ஒரு கோடியில் இரும்பு கம்பியால் பலப்படுத்தப்பட்டிருந்த ஒரு ஜன்னல் பக்கமாக சென்று ஒதுங்கி நின்றார்கள். அதன் வழியாக அவுரம் சந்தைக்கடை தெருவை பார்க்க முடிந்தது. ஜசிந்தா அதன் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள். அவ்வளவுதான், ஒரே அழுகை. லூசியா அவளை அரவணைத்து கொண்டாள். ஏன் அழுகிறாய் ஜசிந்தா? எங்கள் அம்மாவை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்காமல் சாகப் போகிறோம் என்று கூறி மேலும் அழுதாள் ஜசிந்தா. பிரான்சிஸ் சற்று திடமாக, அம்மாவை பார்க்க மாட்டோம் என்றால் சரி, பொறுமையாக இருப்போம். இதையும் பாவிகள் மனம் திரும்ப நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த நம்ம அம்மா இனி நமக்கு தோன்ற மாட்டார்களோ? அதுதான் ரொம்ப கஷ்டம், அதுதான் எனக்கு வேதனை. ஆனால் அதையும் பாவிகள் மனம் திரும்புவதற்காக நான் ஒப்பு கொடுப்பேன் என்றான். பிரான்சிஸ் இவ்வளவு திடமாக முதலில் பேசிவிட்டான். ஆனால் நேரம் ஆக ஆக தேவத்தாய் மீண்டும் வராமல் போய்விடக்கூடும் என்ற நினைவு வந்ததும் திடமிழந்து விடுவான். மற்ற இருவரும் தான் அவனை தேற்ற வேண்டியிருந்தது. அங்கிருந்த கைதிகள் இக்குழந்தைகளை ஆளுக்கொரு முறையில் நோக்கினர். சிலர் வெறுப்புடன் அலட்சியமாக இருந்தனர். சிலர் வேடிக்கையாக பார்த்தனர். இந்த வயதில் இப்படிப்பட்ட பிஞ்சுகளை இங்கே கொண்டு வந்து ஏன் அடைக்கிறார்கள் என எண்ணினர். இவர்கள் அப்படி என்ன குற்றத்தை செய்து விட்டார்கள்? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தெரியவில்லையே என்று பலவாறாக சிந்தித்தனர். அங்குள்ள அசுத்த வாடை குழந்தைகளை தாக்கியது. அங்கு அடைப்பட்டிருந்தவர்களின் அழுக்கு படிந்த ஆடைகளும், சவரம் பண்ணாத கோர முகங்களும், களைந்து குவிந்து கிடந்த தலை ரோமங்களும் அவ்விடத்தை மேலும் மோசமாக ஆக்கின. தாங்கள் எங்கே, யார் நடுவே அடைபட்டிருக்கிறோம் என்று நினைத்ததுமே இரு சிறுமிகளும் மீண்டும் மீண்டும் கண்ணீர் பெருக்கினார்கள். அம்மாவை பார்க்க வேண்டும், அம்மாவிடம் போக வேண்டும் என்ற ஜசிந்தாவின் அழுகை குரல் பிரான்சிஸை உலுக்கியது. அப்போ இதை நீ பாவிகளுக்காக ஒப்புக் கொடுக்க விரும்பவில்லை, அப்படியா? பாப்பரசருக்காகவும் மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு நிந்தை பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்க மாட்டாய் என்ன என்றான் பிரான்சிஸ் திடமாக. கட்டாயம் கொடுப்பேன் என்றாள் ஜசிந்தா. உடனே பிரான்சிஸ் அந்த இடத்திலேயே முழங்காலிட்டான். லூசியாவும் ஜசிந்தாவும் அப்படியே செய்தனர். மெதுவாக குரலில் அவன் இவ்வாறு சொன்னான். ஓ என் இயேசுவே, இதெல்லாம் உமது அன்பிற்காகவும் பாவிகள் மனந்திரும்பவும் பாப்பரசருக்காகவும் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி குழந்தைகள் மிக உருக்கமாக ஜெபித்ததையும் அவர்களின் மாசற்ற வதனங்களையும் அவர்களின் களங்கமில்லாத பேச்சையும் கவனித்த கைதிகள் முழங்காலில் இருந்த அவர்களை சுற்றி கூடிவிட்டார்கள். எதற்காக நகர அதிகாரி அவர்களை சிறையில் அடைத்தார் என்று சுருக்கமாக கேட்டறிந்த அவர்களில் ஒருவன், அதிகாரி அந்த இரகசியத்தை அறிய மிக விரும்புகிறார்தானே, அதை சொல்லிவிட்டால் அதுவே நீங்கள் வெளியேறுவதற்கு மிக எளிதான வழி என்றான். நாங்கள் அதை சொல்வதை அந்த அம்மா விரும்பவில்லையே என்றாள் லூசியா. அந்த அம்மா விரும்பாவிட்டால் உங்களுக்கென்ன என்று அவன் மீண்டும் கூறினான். அதைவிட நான் சாவேன் என்றாள் ஜசிந்தா. மற்ற இருவரும் அதை ஆமோதித்தனர். பின் நாம் ஜெபமாலை சொல்வோம் என்று கூறி மூவரும் தங்கள் ஜெபமாலைகளை எடுத்தார்கள். ஜசிந்தா கழுத்தில் ஒரு மாதா சுரூபமுள்ள செயின் கிடந்தது. அதை கழற்றி பக்கத்தில் நின்ற ஒரு உயர்ந்த மனிதனிடம் கொடுத்து அதை சுவரில் இருந்த ஒரு ஆணியில் தொங்க விடுமாறு கேட்டுக்கொண்டாள் அவள். அந்த மனிதன் உடனே இன்முகத்தோடு அதை தொங்கவிட்டான். இந்த குழந்தைகள் என்னதான் செய்யப்போகிறார்கள் என்று எல்லார் கண்களும் ஆவலுடன் நோக்கின. அவர்கள் சுவரில் தொங்கிய அந்த சுரூபத்தின் முன் முழங்காலிட்டபடியே
பக்தியுடன் தங்கள் ஜெபத்தை ஆரம்பித்தார்கள். பிதாசுதன் ஸ்பிரீத்து சாந்துவின் பெயராலே மற்றும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த மற்றும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே மற்றும் அருள் நிறைந்த மரியாயே என்று ஜெபம் போனது. சிறைக்கூடம் ஜெபக்கூடமாயிற்று. போர்த்துகளில் இந்த ஜெபங்களை கேட்டிராத மக்கள் செவிகள் இருக்க முடியாது. எவ்வளவு கடின மனமாயினும் இந்த ஒலிக்கு திறக்காத காதுகள் அங்கு இல்லை. குழந்தைகளின் மழலை போல இம்மந்திரங்கள் திரும்ப திரும்ப ஒலித்தன. அங்கு இருந்த கைதிகளின் செவிகள் வழியாக இருதயங்கள் திறந்தன. வெகு விரைவில் சிலர் குழந்தைகளைச் சுற்றி முழங்காலிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தனர். நின்று கொண்டிருந்தவர்களும் தங்களையும் மீறி அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்று மெதுவாகச் சொல்லத் தொடங்கினார்கள். அவர்கள் அவ்வார்த்தைகளைச் சொல்லி ஆண்டுகள் எத்தனை ஆயிற்றோ. ஒரு மனிதன் தொப்பியை கலற்றாமலே ஜெபம் சொன்னது பிரான்சிஸின் கண்ணில் பட்டது. ஜெபிக்கும்போது தொப்பி வைத்திருக்கக்கூடாதே என்றான் அவன். உடனே அத்தொப்பி பறந்து தரையில் விழுந்தது. பிரான்சிஸ் அதை எடுத்து பெஞ்சின் மீது வைத்துவிட்டு மீண்டும் ஜெபத்தை தொடர்ந்தான். ஜெபமாலை முடிந்தது. சற்று நேரம் அமைதி நிலவியது. அதற்குள் மீண்டும் விம்மலும் அழுகை சத்தம். ஆம், ஜசிந்தா தான். என்ன ஜசிந்தா, இதை நம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க நீ விரும்பவில்லையா என்றாள் லூசியா. விரும்புகிறேன், ஆனால் எங்கள் அம்மாவை நினைத்ததும் அழுகை வருகிறது என்றாள் ஜசிந்தா. இந்த காட்சி கைதிகளின் உள்ளத்தை தொட்டுவிட்டது. இச்சிறுமியின் மீது அவர்களுக்கு ஒரு அன்பு கூட உண்டாயிற்று. அவர்களுள் ஒருவன் தான் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறு ஊதும் ஹார்மோனியத்தை எடுத்து ஒரு ராகம் வாசித்தான். குழந்தைகளுக்கு உற்சாகமூட்டி விளையாட்டு காட்டுவதற்காக அப்படி செய்தான். சிலர் அந்த ராகத்தில் பாடத் துவக்கினார்கள். பாட்டும் இசையும் பொருந்தி ஒலித்தன. ஜசிந்தாவின் கண்ணீர் நின்றது. அவள் கண்கள் ஜொலித்தன. அவளுக்கு இந்த இசை ஒலி குதூகலமாயிருந்தது. முகத்தில் சிறு மகிழ்ச்சி தோன்றியது. உங்களுக்கு நடனமாடத் தெரியுமா என்றான் ஒருவன் குழந்தைகளை பார்த்து. எங்களுக்கு பண்டாங், அதாவது ஒரு வகை நடனம், ஆடத் தெரியும். விரா, அதாவது இன்னொரு வகை நடனமும் ஆடத் தெரியும் என்றார்கள் குழந்தைகள். சிறைச்சாலை ஒரு சிறு நடன சாலையாக மாறியது. களவு கைதி ஒருவன் ஜசிந்தாவுடன் சேர்ந்து ஆடத் தொடங்கினான். அவள் மிகவும் சிறு பிள்ளையாக இருந்ததால் அவளை தூக்கி தோள்மேல் வைத்து கொண்டு ஆடினான். பாட்டும் ஆட்டமும் ஹார்மோனிய நாதமும் சேர்ந்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தின. ஏதோ ஒரு கலா நிகழ்ச்சி நடப்பது போல் இருந்தது. கொஞ்ச நேரம் வரை சிறையில் இருப்பதாக யாருக்கும் நினைவில்லை. இசையின் வசப்பட்டு எல்லாரும் மகிழ்ந்திருந்தபோது திடீரென்று சிறைக்கதவு திறந்தது. ஒரு போலீஸ் நுழைந்தான். 3 குழந்தைகளையும் பார்த்து வாருங்கள் இங்கே என்று கூறினான். குழந்தைகளுடன் வெளியேறி கதவை பூட்டிவிட்டு போய்விட்டான். அடுத்த பகுதி. தலைப்பு வேத சாட்சியம். குழந்தைகள் 3 ஆர்ட்டூரோவின் முன் நிறுத்தப்பட்டனர். அவர் முகம் எரிந்து போயிருந்தது. அந்த ரகசியம் என்ன? சீக்கிரம் சொல்லுங்கள் என்று வெடித்தார் ஆட்சித் தலைவர். ஏன் சொல்ல மாட்டீர்களோ? பேசவும் மாட்டீர்களோ? என்ன தைரியம் என்றார் மீண்டும். குழந்தைகள் 3 பயந்து கொண்டே வாய் திறவாமல் நின்றார்கள். ரகசியத்தை சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்வது? அவர்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. தேவ அன்னையின் நினைவு தவிர அவர்களால் வேறு எதுவும் நினைக்கவும் முடியவில்லை. அந்த அம்மா சொல்லக்கூடாது என்றார்கள் தானே, இவரிடம் எப்படி சொல்வது? சரி, உங்களை காப்பாற்ற நினைத்தேன். நீங்கள் நகர ஆட்சிக்கு கீழ்ப்படிய மாட்டீர்கள் இல்லையா? உயிரோடு உங்களை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போடுகிறேன் என்று கோபத்துடன் கூறிய ஆர்ட்டூரோ மிகச் சத்தமாக யாரெங்கே என்று கர்ச்சித்தார். உடனே ஒரு கதவு திறந்தது. கோரமான முகத்தையும் அரக்கத் தோற்றத்தையும் உடைய பயங்கர மனிதன் ஒருவன் வந்தான். என்னாங்க என்று அரோசிகமான கடுங்குரலில் கேட்டான். எண்ணெய் கொதித்து விட்டதா என்ன? ஆமா, நல்லா கொதிக்குது. குமிழி விட்டு கொதிக்கிறதா? அப்படியே கொதித்து இளகிப் போய் நிற்கிது. இவளை கொண்டு போடு உள்ள என்று ஜசிந்தாவை காட்டினார் ஆர்ட்டூரோ. அந்த பயங்கர மனிதன் ஜசிந்தாவை பிடித்தான். அவள் மற்ற இருவரிடம் ஒரு வார்த்தை சொல்லக்கூட சமயம் கொடுக்காமல் அவளை தூக்கிச் சென்றான். வந்துவிடுமோ என்று பயந்த வேதசாட்சி நேரம் திடீரென்று வந்துவிட்டது.
லூசியா உள்ளம் துடிக்க ஜசிந்தாவுக்காக ஜெபித்தாள். தன் தங்கை எண்ணெயில் விழுந்து செத்தாலும் அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிவிடக்கூடாது என்று அவளுக்காக பிரான்சிஸ் ஒரு அருள்நிறை மந்திரம் சொன்னான். இதற்குள் ஜசிந்தா எண்ணெயில் வெந்து இறந்திருப்பாள். அவள் செத்தால் நாமும் அப்படியே சாவோம் என்றே இருவரும் எண்ணினார்கள். லூசியா, இவர்கள் நம்மை கொன்றால் கொல்லட்டும், நாம் நேரே மோட்சம் சென்று விடலாம் என்றான் பிரான்சிஸ் மிக மெதுவான குரலில். அந்த கதவு மீண்டும் திறந்தது. அப்பயங்கர உருவம் வந்து, அது பொறிஞ்சு செத்து விட்டதுங்க, அடுத்ததை கொண்டு போட்டுங்களா என்று ஒருவித கோர இழிப்புடன் கூறியபடி பிரான்சிஸை முரட்டுத்தனமாய் இழுத்து கொண்டு சென்றான மனிதன். லூசியா மட்டும் நின்று கொண்டிருந்தாள். ஆர்ட்டூரோ அவளை வெறுப்புடன் நோக்கி, அடுத்தது நீதான், தெரிகிறதா பிள்ளை? அந்த ரகசியத்தை இப்போதாவது சொல்லிவிடு என்றார். லூசியா உறுதியுடன், சொல்ல மாட்டேன், சாகிறேன் என்றாள். அப்படியா, அப்போ போய் சாகு. இதற்குள் அப்பயங்கர மனிதன் வந்து லூசியாவையும் இழுத்துச் சென்றான். இழுத்துச் சென்ற அவன் ஒரு அறையை திறந்து லூசியாவை உள்ளே தள்ளிவிட்டு போய்விட்டான். அங்கே நின்றார்கள் பிரான்சிஸும் ஜசிந்தாவும். மூவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியால் நிறைந்து போனார்கள். தன்னைத் தவிர மற்ற இருவரும் எண்ணெய் கொப்பரையில் இறந்து விட்டதாக எண்ணிய அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய ஆறுதலாயிருந்தது. ஆர்ட்டூரோ இப்படி ஒரு நாடகம் நடத்தியதை அப்போதுதான் குழந்தைகள் அறிந்திருந்தார்கள். மரணத்திற்கும் அஞ்சாத திடம் இச்சிறுவருக்கு எப்படி வந்தது என்று ஆர்ட்டூராவால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் அவருக்கு மனமில்லை. அன்று இரவும் அவர்களை முன்போலவே அதே அறையில் அடைத்து வைத்தார். மறுநாள் ஆட்சி மன்ற கட்டடத்திற்கு அவர்களை கொண்டு போனார். அங்கு மீண்டும் ஒரு முறை முயன்று பார்த்தார். குழந்தைகள் இனியுமா அவருக்கு அஞ்சப் போகிறார்கள்? எனவே குழந்தைகளை ஒன்றும் செய்ய முடியாதென்று கண்ட ஆட்சித் தலைவர் அவர்களை பாத்திமா பங்குக்குருவின் வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டார். அன்று புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள், தேவ அன்னை மோட்சம் சென்ற மகத்தான நாள். மனுவேல் மார்ட்டோவுக்கும் ஒலிம்பியாவுக்கும் 2 இரவும் 2 பகலும் சித்திர வேதனை. பிரான்சிஸும் ஜசிந்தாவும் என்ன ஆனார்களோ? அவர்களைப் பற்றி எந்த செய்தியும் வரவில்லையே. ஒருவேளை ஆர்ட்டூரோ குழந்தைகளை அவரம்பட்டணத்திற்கு கொண்டு போயிருக்கக்கூடும் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் அதிகம் கலங்கினார்கள். அவரம் வேத எதிர்ப்புக்கு பெயர் போனது. தன் பிள்ளைகளை அநியாயமாக ஆர்ட்டூரோ கொண்டு போய்விட்டதாக வழக்கு தொடரவும் கூடாதிருந்தது. எனவே இப்பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் இருவரையும் சர்வேஸ்வரனுடைய பாதுகாப்பில் விட்டுவிட்டு தாங்கள் அவர்களுக்காக ஜெபமாலை ஜெபித்து மன்றாடிக் கொண்டிருந்தார்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் மார்ட்டோ தம்பதிகள் தாங்க முடியாத துயரத்துடன் பாத்திமாவுக்கு பலிபூசை காணச் சென்றார்கள். பூசை முடியவும் குழந்தைகள் மூவரும் பங்குக்குருவின் இல்லத்தில் இருப்பதாக கேள்விப்பட்ட மார்ட்டோ அங்கு விரைந்து சென்றார். உன் பிள்ளைகள் ஏதோ என்றான் அவரம் நகரிலிருந்து வந்திருந்த சேவகன். கண்ணீருடன் மார்ட்டோ ஜசிந்தாவை தூக்கி கையில் வைத்து கொள்ள பிரான்சிஸும் லூசியாவும் அவரை கட்டி பிடித்து கொண்டார்கள். நடந்தவைகளை கவனித்து வந்த மக்கள் மத்தியில் ஒருவிதமான முறுமுறுப்பு சத்தம் ஆரம்பித்தது. வாலிபர்கள் குறிப்பாக ஆர்ட்டூரோ சதிகளுக்கு பங்குக்குருவின் ஒத்துழைப்பும் உண்டென்று தவறாய் புரிந்து கொண்டதால் கூட்டத்தில் அவருக்கு எதிரான கொந்தளிப்பு ஏற்பட்டது. இந்த கொந்தளிப்புக்கு மார்ட்டோதான் காரணம் என்று கருதினார் பங்குக்குரு. ஆனால் மார்ட்டோ தம் குரலை எழுப்பி கூட்டத்தை பார்த்து இவ்வாறு பேசினார். நண்பர்களே, ஒன்றும் செய்யாதீர்கள். உங்களில் சிலர் பங்குத்தந்தைக்கும் சிலர் ஆட்சித் தலைவருக்கும் எதிராக சத்தமிடுகிறீர்கள். ஆனால் யாரையும் இவ்விஷயத்தில் குறை கூற முடியாது. குற்றமெல்லாம் கடவுளை நம்பாத குற்றம்தான். இதெல்லாம் சர்வேஸ்வரனால் தான் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்றார். இவ்வார்த்தைகளை கேட்ட பங்குக்குருவின் சந்தேகம் தீர்ந்தது. அதற்குள் சந்தையிலிருந்து தன் வாகனத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்த ஆர்ட்டூரோ கீழே இறங்கி, மார்ட்டோ, இப்பேச்சை நிறுத்தும் என்றார். தன்னை எதிர்த்து மார்ட்டோ பேசுவதாக அவர் நினைத்து விட்டார். ஆனால் தனக்கு பின்னால் கம்புகளுடன் வந்து கொண்டிருந்த வாலிபர்களை ஆர்ட்டூரோ கவனித்ததும் மார்ட்டோவை சமாதானப்படுத்துவது போல், மார்ட்டோ, என்னுடன் வாரும், சற்று ஒயின் அருந்தலாம் என்று அழைத்தார் ஆட்சித் தலைவர். மார்ட்டோ வேண்டாம் என்று மறுத்தார்.
ஆனால் அதற்குள்ளாக வாலிபர் படை நெருங்கிவிட்டது. ஏதாவது உபாயம் செய்யப்படாவிட்டால் ஆர்ட்டூரோ அடிக்கு தப்ப மாட்டார். எனவே மார்ட்டோ அவரிடம், சரி, உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இருவரும் உடனே சற்று நடந்து போய் கல்லறை தோட்டத்திற்கு அருகேயுள்ள ஒயின் கடைக்குள் சென்றார்கள். உன் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தினேன் என்று அவர்களை கேட்டுப்பாரும் என்றார் ஆர்ட்டூரோ. ஆமாம், அதில் என்ன சந்தேகம் கேட்பதற்கு? ஆனால் இந்த கூட்டம் அதைவிட அதிகமான கேள்விகளை உம்மிடம் கேட்கும் போல் இருக்கிறது என்றார் மார்ட்டோ. ஆட்சித்தலைவர் திரும்பி பார்த்தார். கூட்டம் நிற்பது ஏன் என்று உணர்ந்தார். மிகச் சாதுரியமாக, ரொட்டி கொண்டு வா, ஒயின் கொண்டு வா என்று கடைக்காரனுக்கு உத்தரவிட்டார். மார்ட்டோவும் தானும் மிகவும் நட்புரிமையுடன் இருப்பதாக கூட்டத்திற்கு நடித்து காட்டினார். பேச்சோடு பேச்சாக குழந்தைகள் தன்னிடம் அந்த இரகசியத்தை கூறிவிட்டார்கள் என்றும் ஆர்ட்டூரோ சொன்னார். சரிதான், அவர்கள் தங்கள் தந்தையிடமும் தாயிடமும் கூறாததை ஆட்சித்தலைவரிடம் போய் சொல்லியிருப்பார்கள். இதை அப்படியே நம்புகிறேன் என்றார் மார்ட்டோ கிண்டலாக. மார்ட்டோ சிறிது ஒயின் மட்டும் பருகினார். ஆட்சித்தலைவர் அவரை தன்னுடன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு தபால் நிலையம் வரை சென்றார். கூட்டத்திலிருந்த மக்கள் மார்ட்டோவையும் ஆட்சித்தலைவர் பிடித்துச் செல்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். இவை பாத்திமாவில் நடந்து கொண்டிருக்கும்போது 3 குழந்தைகளும் நேரே கோவாத்தா ஏரியாவுக்கு சென்று அன்னை தோன்றும் அசின்ஹேரா மரத்தடியில் ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் வீட்டுக்கு செல்லவில்லை. தேவ அன்னையை சென்ற 13ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி பார்க்கத்தான் முடியவில்லை. குறைந்தது அந்த இடத்திற்காவது சென்று ஜெபிக்க வேண்டும் என்று ஆவலில் சென்றார்கள். அந்த அசின்ஹேரா மரம் மொட்டையாக்கப்பட்டிருந்தது. சில இலைகள் மட்டுமே காணப்பட்டன. ஆகஸ்ட் 13ஆம் நாள் கூடி வந்த கூட்டம் அம்மரத்தின் இலைகளை நினைவு சின்னமாக கொய்து சென்று விட்டது. அடுத்த சிறு பகுதி. தலைப்பு காணிக்கை பணம். தேவ அன்னை காட்சி தந்த இடத்தில் ஒரு மேசை, அதன் மேல் திரி வைக்கும் தண்டுகள் 2, பூக்கள், இவற்றை மரிய கரைரா என்ற பெண் அன்னைக்கு ஒரு நேர்ச்சை போல கொண்டு வந்திருந்தாள். 4ஆம் காட்சி தடைப்பட்ட அன்று கூட்டத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பில் மேசை கவிழ்க்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அதன் மேல் யாத்ரீகர்கள் போட்ட காணிக்கை பணமும் எங்கும் சிதறிக் கிடந்தது. மரிய கரைராவுக்குத்தான் அந்த பணப்பொறுப்பு என்று கூட்டத்தில் பலர் வற்புறுத்திவிட்டு சென்றனர். சிதறிக் கிடந்த நாணயங்களையெல்லாம் அவன் பொறுக்கிச் சேர்த்து எண்ணி பார்த்தபோது 1340 ரெயிஸ்கள் தேறின. மரியாவுக்கு இப்பணத்தை என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுநாள் மரிய கரைரா இப்பணத்தை எடுத்துக்கொண்டு மார்ட்டோவிடம் சென்று அதை வைத்து கொள்ளும்படி கேட்டாள். அவர் மறுத்துவிட்டார். லூசியாவிடம் அதை கொண்டு கொடுத்தாள் மரியா. ஐயோ, ஆண்டவர் என்னை காப்பாற்றட்டும், இது எனக்கு வேண்டாம் என்று லூசியா கூறிவிட்டாள். பாத்திமா பங்கு கூறுவிடம் பணத்தை கொண்டு சென்றாள் மரியா. அவரும் பெற்றுக்கொள்ள மறுக்கவே அவள், அப்போ எனக்கேன் இந்த பாரம்? இந்த பணம் எங்கே கிடந்ததோ அங்கேயே கொண்டு போய் போட்டுவிடப் போகிறேன் என்று புறப்பட்டாள். அப்படி செய்யாதே, இப்பணத்தை என்ன செய்வதென்று முடிவாகும் வரை நீயே வைத்திரு, அல்லது வைத்து கொள்ளக்கூடிய யாரிடமாவது கொடுத்துவை என்று கூறினார் பங்குக்குரு. எனவே மரியா பணத்தை தன் வீட்டிற்கு கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். இதனால் பலர் அவளை இதன் நிமித்தம் சந்தேகப்பட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் சில மனிதர்கள் காட்சி தலத்தில் தாங்கள் ஒரு கோவில் கட்டப்போவதாகவும் அதற்கு அப்பணத்தை கொடுக்க வேண்டுமென்றும் மரியாவிடம் கேட்டார்கள். மரியா கொடுக்க மறுத்துவிட்டாள். 2ஆம் முறையாக பங்குக்குருவிடமே பாரத்தை தள்ளிவிட வேண்டுமென்று மீண்டும் கொண்டு போய் கொடுத்தாள். அவரோ ஒரே அடியாக மறுத்துவிட்டார். லூசியாவின் தந்தைக்கு சொந்தமான நிலத்தில்தானே பணம் சேர்ந்தது, எனவே அவரிடம் கொண்டு கொடுக்கலாம் என நினைத்தாள் மரியா. அதுவும் இயலவில்லை. இறுதியாக லூசியாவை கண்டு இப்பணத்தை என்ன செய்வதென்று தேவ அன்னையிடமே கேட்டுச் சொல்லுமாறு கூறினாள். லூசியாவும் அதற்கு இசைந்தாள்.